பிரைஸ் தி லார்ட். யாவரையும் திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த ஜூன் மாதத்திற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தடைகளை நீக்கி போடுகிறவர். இந்த வார்த்தை குறித்து தான் நாம் இந்த மாதத்திலே நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இதே வார்த்தை குறித்து ஆண்டவர் சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படிக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பதாக நடந்து போகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர்கள் உண்டு. அவர் அற்புதங்களை செய்கிறவர், சுகமாக்குகிறவர், விடுதலை தருகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், வலுகச் செய்கிறார், பெருக செய்கிறார் என்று பல பெயர்கள் இருக்கிறது. அவைகளிலே ஒன்றுதான் நம்முடைய ஆண்டவருடைய ஒரு குணாதிசயம், தடைகளை நீக்கி போடுகிறவர். ஒரு செயலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அதற்கு இடையூறாக குறுக்கே வருகிற சில காரியங்கள், தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அது தடைகள் மனுஷன் மூலமாகவும் வரலாம், பிசாசு மூலமாக வரலாம், இயற்கை மூலமாக வரலாம், அந்தகார வல்லமைகள் மூலமாகவும் வரலாம். ஆனா எல்லாருக்கும் ஒரே விதத்துல தடைகள் வராது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதங்கள்ல தடைகள் இருக்கும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்துல நம்ம தடைகளை சந்திச்சிருப்போம். இன்னைக்கு பாருங்க, நல்ல ரோடு போட்டு வச்சிருக்கிறாங்க. நேஷனல் ஹைவேலாம் ஒரு கார் புறப்பட்டு போகுதுன்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீடு, 110, 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நல்ல ஒரு ஸ்மூத்தா ஒரு பயணம் போய்கிட்டே இருக்கும். ஆனா திடீர்னு பார்த்தா அதுல ஒரு ஸ்பீட் பிரேக் வரும், அதாவது ஒரு பேரிகார்ட் வரும். ஏதாச்சும் ஒண்ணு, ஒரு குழிகள் இருக்கலாம், பள்ளங்கள் இருக்கலாம், ஏதாவது ஒரு தடைகள், இடையூறுகள் வருது. இது என்ன செய்யுதுன்னா நம்முடைய பயணத்தை, நம்முடைய அந்த தொடர்ந்து ஒரு சீரா ஓடிக்கொண்டு வரோம் இல்லையா, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுது, அப்படியே அந்த வேகத்தை குறைச்சிருது. அந்த தடைகள் வாழ்க்கையில இப்படிதான் நம்முடைய காரியங்களை அப்படியே முட்டுக்கட்டையாக நின்றுது. நாம ஒரு வேகத்துல முன்னேறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம், ஒரு வேகத்துல போய்கிட்டு இருப்போம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம சில நேரங்கள்ல தீர்மானம் எடுப்போம், இந்த வருஷத்துல நான் நல்லா ப்ரேயர் பண்ணணும், நான் தினந்தோறும் குடும்ப ஜெபம் பண்ணணும், தினந்தோறும் பைபிள் வாசிப்பேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன். என் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ, என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரோ, என்ன குறிச்சு காடோட பிளான் என்ன, அதை நான் இந்த வருஷத்துல நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வேகம் புறப்படும், நமக்குள்ள ஒரு புத்துணர்வு இருக்கும். அந்த அந்த வேகத்துல நம்ம நல்லா போய்கிட்டு இருப்போம். குடும்பத்துல எல்லாரோடத்துலயும் அன்பா இருக்கணும், என்னோட கேரக்டர்ல சேஞ்சஸ் இருக்கணும். இத்தனை வருஷம் நான் கோவப்பட்டுட்டு இருந்தேன், இந்த வருஷத்துல இந்த கோவமே படக்கூடாது, நான் அப்படி வாழணும், ஆண்டவருக்காக நான் பிரியமா வாழணும்னு சொல்லி நம்ம ஒரு வைராக்கியத்தோடு ஒரு வேகத்தோடு நம்ம போய்கிட்டு இருப்போம். பொருத்தனை பண்ணி நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது சில நேரங்கள்ல சில காரியங்கள் நம்முடைய வேகத்தை தடை செய்து நாம் ஆண்டவருக்காக எடுத்து வைராக்கியமா போய்கொண்டிருக்கிறத தடை செய்து. வேதத்துல பாக்குறோம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருக்கு, விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டானாம். அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சில வித வழியருகே விழுந்துச்சு, சில வித கற்பாறை நடுவுல விழுந்துச்சு, சில விதைகள் முள்ளுள்ள இடத்துல விழுந்துச்சுன்னு பாக்குறோம். அப்போ எல்லா விதையும் ஒண்ணுதான், விதைச்சதும் தப்பு இல்லை. ஆனா விழுந்து முளைக்கும் போது அதுக்கு ஒரு தொந்தரவும் இல்லை, நல்லா அது சந்தோஷமா நல்லா வளர்ந்துச்சு. திடீர்னு பார்க்கும்போது அதுக்கு என்ன இருக்குன்னா, உலகத்தின் கவலை, அந்த முள்ளுகள் நெருக்கும் பொழுது அந்த செடிகள் நல்லா வளர விடாம அந்த முள்ளு நெருக்கி அதை அப்படியே முடக்கி போட்டுருது, அந்த வளர்ச்சியை முடக்குது. இது எதை குறிக்குதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் நம்முடைய வளர்ச்சியை தடை செய்து, நம்மளால பலன் கொடுக்க முடியாம, ஆண்டவருக்காக நம்ம நல்ல வளரணும், பலன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னேறி கொண்டு வரும் பொழுது இந்த உலக கவலைகள் அதை பார்க்கும்போது, அது ஒரு பண தேவையாக இருக்கலாம், எல்லாருக்கும் வீடு இருக்கு, எனக்கு வீடு இல்லை, எல்லாரும் நல்லா படிச்சு வர்றாங்க, என் கூட இருக்கிறவங்க எல்லாம் நல்லா படிச்சுட்டாங்க, நல்ல வேலைக்கு வந்துட்டாங்க, என் கூட தான் இவனும் வேலைக்கு சேர்ந்தான், இன்னைக்கு நிறைய ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, நல்ல வீடு வாங்கிட்டான், காரு வாங்கிட்டான், நான் மட்டும் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள வரக்கூடிய அந்த கவலைகள்,
வாரங்கள் என்ன செய்து ஆண்டவருக்காக நம்ம எடுத்த ஓட்டத்தை அப்படியே தடை செய்கிறது. ஆண்டவருக்காக நான் வாழணும்னு அந்த ஒரு வைராக்கியமா வந்தோம் பாத்தீங்களா, அதை அப்படியே தடை செய்து நம்மளை கீழே தள்ளுது. சில நேரங்கள்ல கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்ம அப்படியே அழுத்தி கீழே தள்ளுது. இவைகள் எல்லாமே ஆண்டவரோடு நாம் நெருங்கி ஜீவிப்பதை, ஆண்டவரோடு ஓடுகிற ஓட்டத்தை தடை செய்கிறது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அது என்னன்னா அந்த உலகத்துல நானும் சொகுசா வாழணும். எல்லாரும் நல்லா காரு பங்களா வச்சிருக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போறாங்க, ஒண்ணு இல்ல நிறைய பிசினஸ்ல அவங்க பழகி பெருகுறாங்க. நான் மட்டும் எப்படி இருக்கேன்? நான் எல்லாத்துலயும் உண்மையா இருக்கேன், நான் நல்லா ஜெபம் பண்றேன், எல்லா கூட்டத்துக்கும் போறேன், நல்லா ஊழியம் செய்யறேன். ஆனா நான் அன்னைக்கு எப்படி இருந்தனோ இன்னைக்கும் நான் அப்படிதான் இருக்கேன், என்னால வாழ முடியலன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு சோர்வு வந்துருது. அந்த ஒரு கலக்கம், ஒரு தயக்கம் நமக்குள்ள தடையாக வருகிறது. சில நேரம் சொல்லுவாங்க, எல்லாருமே இளமையில நம்ம லைஃப்பை நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணணும், வயசு இருக்கும்போது தான் வாழ முடியும், வயசு போச்சுன்னா நம்மளால வாழ முடியாது, இருக்கும்போதே எல்லாத்தையும் அனுபவிக்கணும், வாழ்ந்து பார்த்துடணும், அனுபவிச்சு பார்க்கணும்னு மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களாம் வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம பரிசுத்தமா இருக்கணும், ஆண்டவருக்காக வாழணும், ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சோர்வு வந்துருது. எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனா அவங்கெல்லாம் மனசுல விரும்பினதெல்லாம் நடக்குது, நான் ஆண்டவருக்காக வாழ்றேனே, எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி இந்த கவலைகள் நம்மை அப்படியே முடக்கி விடுகிறது, நம்முடைய வேகத்தை தடை செய்து விடுகிறது. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்த்துட்டு நமக்குள்ள அந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள ஒரு கவலை நம்முடைய ஓட்டத்தை அது தடை செய்து. சில நேரம் சொல்லுவாங்க, கூட இருக்கிறவங்க எல்லாம் லஞ்சம் வாங்கினாங்க, அப்படி பண்ணினாங்க, நான் உண்மையா இருந்தேன், அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஏமாத்தினவங்க எல்லாம் நல்லா வந்துட்டாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கிறேனேன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வேதனை, ஒரு நெருக்கம், இதெல்லாம் என்ன உண்மையா இருந்து என்னத்தை சாதிச்சோம், ஜோமனி நம்ம என்னத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு சோர்வு நம்முடைய ஓட்டத்தை தடை செய்து, ஆண்டவருக்காக நம்ம எடுத்த தீர்மானங்கள், ஆண்டவருக்காக நம்ம செய்த உடன்படிக்கைகளை அது உடைக்க பார்க்கிறது. உலகத்துல பாத்தீங்கன்னா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமாகவே சோதனை வரத்தான் செய்யும். சோதனை இல்லாத ஒரு மனுஷன் கிடையவே கிடையாது, தடையை சந்திக்காத ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. இயேசு கூட இந்த உலகத்துல வாழும் பொழுது மத்திய 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம், பிசாசு உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் இயேசுவுக்கு காண்பித்து, இதை நீங்க சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்தா நான் இது எல்லாத்தையும் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கே கொண்டு ஒரு சோதனையை வைக்கதான் செஞ்சான். இயேசுவுக்கே அப்படி ஒரு சோதனை வந்தது, ஆனால் இயேசு அந்த சோதனையை ஜெயித்தார். அப்போ அதே ஆண்டவர் இன்னைக்கு நமக்கும் சோதனைகள் வரும் பொழுது, இந்த உலகத்தின் கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் நம்முடைய வளர்ச்சியை தடை செய்யும் பொழுது, நம்மை நெருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கும் அதிலிருந்து ஜெயிக்க கிருபை தருகிறார். ஆண்டவர் நம்ம இன்னும் அதிகமா கனி கொடுக்கணும், இன்னும் ஆண்டவரோடு நம்ம நெருங்கணும், எடுத்த தீர்மானத்துல விட்டுறாம ஓடணுங்கிறது தான் ஆண்டவருடைய ஆசை. அதை நிறைவேற்றுவதற்கு தடைகளை நீக்குகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார், தடைகளை நீக்குவார். அதற்கு அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தால், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், 1-2, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில கனி கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்போ ஒரு திராட்சை தோட்டக்காரர் ஒரு செடியை சுத்தம் பண்றாரு. என்னன்னா அதுல இருக்கிற களைகள், தேவையில்லாத கிளைகள், தேவையில்லாதவைகளை எல்லாம் வெட்டி அதெல்லாம் கிளீன் பண்ணும் பொழுதுதான் அது நல்ல கனிகளை கொடுக்கும். நம்ம ஊர்ல பார்த்துக்கலாம், எல்லார் வீட்லயும் தென்னை மரம் இருக்கும், நிறைய பேர் வீட்டுல பனைமரம்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே என்ன செய்வோம்னா தென்னை மரத்தை நல்ல அந்த பழைய இலைகள் எல்லாம் வெட்டி அதெல்லாம் கிளீன் பண்ணும் போது அது புதுசா நிறைய தளிர் விட்டு வளர்றதுக்கு உதவியா இருக்கும். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் தேவையில்லாத காரியங்களை வெட்டி நறுக்கி சீர்படுத்துகிறார்.
ஏன்னா எது நம்முடைய வளர்ச்சியை தடுக்குதோ, எது நம்முடைய ஓட்டத்தை தடை செய்தோ, எந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தடையா இருக்கோ, அத ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றுகிறார். அதை நம்ம விட்டு வெட்டி, நீக்க வேண்டியதை நீக்கி, நல்ல தண்ணி பாய்ச்சி, என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அவர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். பார்த்தோம்னா தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத ஐக்கியங்கள், எது நமக்கு நம்முடைய வளர்ச்சியை தடை செய்கிற ஐக்கியங்கள் இருக்கிறதோ அதை ஆண்டவர் நம்மை விட்டு நீக்குகிறார். எந்த ஆசைகள், தேவையில்லாத ஆசைகள் நம்மிடத்துல இருக்கிறதோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மை விட்டு நீக்கி அவர் நம்ம முழுவதுமாக சுத்தம் செய்து அதிக கனிகளை கொடுக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஏன் அப்படின்னா, நான் இன்னும் அதிகமா கனி கொடுக்கணும், இன்னும் ஆண்டவருக்காக ஓடணும், இன்னும் நல்ல நீதி செய்யணும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய ஓட்டத்துல ஏதோ கொஞ்ச நாள் கனி கொடுத்தா போதும், கொஞ்ச நேரம் ஜெபிச்சா போதும், இந்த இவ்வளவு வளர்ந்துருக்கோம், இது போதும் அப்படின்னு இல்ல. நம்ம வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு எது தடையாக இருக்கிறதோ, தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு எந்தெந்த ஆசைகள் தடையா இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் தடையா இருக்கிறதோ, அதை எல்லாத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விட்டு நீக்குகிறார். அகற்றும்படியாக அவர் இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்த்தோம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். ஆம், இந்த ஜூன் மாதத்துல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைத்து போடும் பொழுது, இந்த வருஷத்துல இன்னும் நீங்கள் ஆண்டவருக்காக அதிகமாக வளர்ந்து கனி கொடுக்கும்படி, தேவ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், பலன் தருவார். ஹல்லேலூயா. இந்த நீங்க பார்த்து கொண்டிருக்கிற உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல என்னென்ன தடைகள் உங்களை முன்னேற விடாதபடிக்கு தடை செய்கிறதோ, உங்க ஊழியத்தை முன்னேற விடாதபடிக்கு தடை செய்கிறதோ, உங்கள் வாழ்க்கையில நீங்க வச்சிருக்கிற பிளானை செயல்படுத்த விடாதபடிக்கு தடை செய்கிறதோ, அதை இன்னைக்கு இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களை விட்டு நீக்கி போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதற்காக அவர் இந்த நேரத்துல கடந்து வந்திருக்கிறார். தடைகளை நீக்குகிற ஆண்டவர் தடைகளை நீக்குகிறார். நம்ம நிறைய நேரங்கள்ல பார்க்கிறோம், முதலமைச்சர்கள் எல்லாம் வரும் பொழுது ரோடுகளை நல்லா சீரமைப்பாங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் ஸ்பீட் பிரேக் இருக்கோ அதெல்லாத்தையும் எடுத்துருவாங்க, எதெல்லாம் பள்ளம் கிடக்கோ அதெல்லாம் சரி பண்ணுவாங்க. சரி பண்ணி, ஏன்னா அவங்க காருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாது. அப்போ முன்னாடி போய் ஒருவர் சரி பண்றார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். அப்போ விஐபி யாரோ அவங்க வரும் பொழுது ரோடு கிளியர் ஆக்கப்படுறது போல, இன்னைக்கு ஆண்டவருக்கு நீங்க தான் விஐபி. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நான் யாருக்குமே முக்கியம் கிடையாது, என் புருஷனுக்கு என்னை கண்டாலே பிடிக்கல, என் பெற்றோருக்கு என்னை கண்டா பிடிக்கல, என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே என்ன பிடிக்கல, எல்லாருமே என்னை ஒதுக்கி வச்சிருக்காங்க, யாருக்குமே நான் முக்கியம் இல்லைன்னு நினைச்சு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்கு உங்களை விஐபியா முக்கியமான நபரா பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களுக்கு முன்ன போய் எல்லா தடைகளையும் அவர் நீக்குகிறார். எப்படி ஒரு விஐபிக்கு தான் அந்த தடைகள் எல்லாம், ரோடெல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. சாதாரணமா நம்ம எத்தனையோ நேரம் போறோம், கீழே விழுந்து கூட எந்திரிச்சு வர்றோம், ஆனா அதெல்லாம் யாரும் கண்டுக்க போறதுக்கு இல்லை. அப்போ தேவனுடைய பார்வையில நீங்க எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் முக்கியமான நபர்கள் தான். உங்களுக்காக அவர் இறங்கி செயல்பட உண்மை உள்ளவரா இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், நான் படிக்கல, நான் பெரிய அளவுலலாம் எனக்கு சொத்து இல்லை, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, என்னை யாருக்குமே என்ன பிடிக்காது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவருக்கு நீங்க ரொம்ப முக்கியமானவங்க. ஆகையினால தான் அவர் உங்களுக்கு முன்ன போய் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சரி செய்யணுமோ அதெல்லாம் ஆண்டவர் சரி செய்வார். எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக செய்வார். ஆண்டவருக்கு நீங்க மிகவும் முக்கியம். ஆண்டவருக்கு நீங்க மிகவும் முக்கியமான ஒரு நபர் தான் நீங்கள். ஆகையினால இன்னையில இருந்து உங்க மனசுல இருக்கிற அந்த எண்ணத்தை எடுத்து போடுங்க. எனக்கு யாருமே முக்கியம், என்னை முக்கியமா நினைக்கிறது இல்லைன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட வேண்டாம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால்
கனம் பற்றாய் என்று சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களைத்தான் ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு விலையேற பெற்றவர்கள், ரொம்ப நீங்க முக்கியமானவர்கள். ஆகவே இன்னையிலிருந்து அந்த உங்களுக்குள்ள உங்களை வளர விடாதபடிக்கு தடையா இருக்கிற அந்த குறுகின மனப்பான்மை நீங்க எடுத்து போடுங்க. ஆண்டவருக்கு நீங்க முக்கியமானவங்க, ஆண்டவருக்கு நீங்க பிரியமானவங்க. இதை விட உங்களுக்கு வேற என்ன இருக்கு? பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. ஆகவே தேவன் இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில் இருக்கிற, உங்க குடும்பத்துல இருக்கிற, உங்க வீட்டுல இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்யும்படிக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு முன்ன போய்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு முன்னே போய் சகலத்தையும் அவர் ஜெயமாக நடத்துவார். ஆகவே எதெல்லாம் உங்களை நெருக்குதோ அதெல்லாத்தையும் பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய கையில நீங்க இப்ப கொடுப்பீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய கரத்துல கொடுங்க. தேவையில்லாத காரியங்களை ஆண்டவர் உங்களை விட்டு அகற்றுவார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. ஆவியானவரே, இந்த நேரத்துல ஆண்டவரே இந்த வீடியோ மூலமாக ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உங்களுடைய சமூகத்துல வருகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. யார் யார் வாழ்க்கையில என்னென்ன கிரியைகள் இருக்கிறதோ எல்லா அந்தகார கிரியைகளையும் தடைகளையும் கர்த்தர் உடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எதெல்லாம் பிள்ளைங்க வாழ்க்கையில ஒட்டிக்கிட்டு இருக்கிறதோ அதெல்லாத்தையும் நீர் தடை செய்து கொண்டிருக்கிற காரியங்களை அவர்களை விட்டு நீர் அகற்றுங்க ராஜா. ஹல்லேலூயா. கனி செடி நீர் நீலை தீருக்கும் கோடியாய் அடியேன் படர்ந்திலங்க. செடி நீர் நீலை தீருக்கும் கோடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கிளை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரை காத்தனை சுத்தம் செய்தே. கிளை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரை காத்தனை சுத்தம் செய்தே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா. உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு வளர்வதற்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் ஆவியானவர் இன்றைக்கு நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய மனதில் இருக்கிற தடைகள் ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற தடைகள், சரீரத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. கிளைகளை நறுக்குகிற ஆண்டவர், கலைகளை பிடுங்குகிற ஆண்டவர், எது எது அவங்க குடும்பத்திலே ஆண்டவரே வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறதோ, ஆண்டவரே அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறதோ, அவைகளை ஆவியானவர் இப்பொழுதே உடைத்தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானத்துக்கு தடையாயிருக்கிற காரியங்கள், ஆண்டவரே குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு பொருளாதாரத்திற்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் ஆவியானவர் உடைத்தெறியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த மாதத்தில் இருந்து இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசம் காணப்படட்டும் ஆண்டவரே. அவர்கள் விஸ்தாரமாய் ஆண்டவரே வீரியமாய் ஆண்டவரே வளர்ந்து பெருகுவதற்கு கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எதெல்லாம் அவர்களை கூனி குறுக பண்ணி வைத்திருந்ததோ, ஆண்டவரே முன்னேற விடாதபடிக்கு முட்டுக்கட்டையாக இருந்ததோ, எல்லாவற்றையும் இப்பொழுது ஆவியானவர் உடைத்தெறிந்து ஆண்டவரே ஒரு வளர்ச்சியை ஆண்டவரே ஒரு மிகுந்த பலனை கொடுக்கிறவர்களாக நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.